ப்ராக்டிக்கல் சாதனா முடியுங்களா? நடைமுறை சாதனை, அந்த வார்த்தை சரி. உங்களுடைய இதயத்தில் இருக்கிற உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கட்டும், எனக்கும் கொடுக்கட்டும். இந்த ஊடகத்தால் எதை சொல்ல நான் ஆசைப்பட்டு விரும்புகிறேனோ அது சொல்ல ஆசீர்வாதம் கொடுக்கணும். மிக மிக முக்கியம். இன்றைக்கு அந்த நண்பர் இது நான் வாழ்க்கையிலேயே நடக்கும். அது என்ன நடக்குன்னா, நம்ம படிக்கிற பயிற்சி அதை நம்ம நடைமுறை வாழ்க்கையில் முடியுமோ கொண்டு செல்வதில்லை. இப்போ என்ன பெரிய யோசனை வேணுமில்லை நான் சொல்லலை. கெட்டிங் லேட். உங்களுக்கு தெரியாது எத்தனை பேர் இன்னும் டிப்ரெஷனில் போயிடும். வெண்டைக்கு அதை சொல்லி தான் 32 48 வயதுக்குள்ளே உள்ள சாதாரண டிப்ரெஷன், கவலை, ப்ரெஷர், பயம். ஆனால் நம்ம பக்தி கலந்த சாதகர்கள் இல்லையோ, நம்மளாம் பக்தர். அதோட நம்ம படிக்கிறது பக்தி. என்ன சொல்லுவாங்க? சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணை ஆண்ட அத்தன். அதான் நம்மளோட குறிக்கோள் இல்லையா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்டா, உனது இந்த ஆத்மீக வழிகாட்டல்கள் ஒவ்வொரு நடைமுறை வாழ்க்கையில் அதை 100% நீ பயன்படுத்தணும். 100% பயன்படுத்தாட்டி வேட்டி சுரக்காய் கறிக்கு உதவாது. வேட்டி சுரக்காய் கறிக்கு உதவாது. இப்போ நாங்கள் அப்படி இல்லை எத்தனையோ நான் பார்த்துருக்கேன். வாழ்க்கையை நான் பார்த்துருக்கேன். ஒருவனும் அடிக்கிறான் இல்லை, நீ வேஞ்சமுள்றாய் அந்த நேரத்தில் இல்லை இந்த சாதனை செல்லுண்டா இல்லை, உங்களோட அப்பா அடிக்க சொல்லுவார், நாய் குலைக்குதேண்டி நீயும் குலைச்சா நாய்க்கு உனக்கு வெண்ணெய் இருக்கு. இன்னொன்று சொல்லுவார், அற்புதம் மனுஷனே விருப்பம். நாய் வேஷம் போட்டால் என்ன செய்யணும்? குலைச்சி தானே ஆகும். என்ன அர்த்தம்ண்டா, நீ எந்த இடத்துல என்ன யாரும் வைங்களாது அங்கே ஒரு எந்த இடத்துல எந்த உனக்கு ஒரு என்ன சொல்கிறோம் நாடகத்தில் பாத்திரம் கொடுக்கப்பட்டதோ அதை ஒழுங்கா நடி, அவ்வளோ. அப்போ அந்த நல்லா பாருங்க, இந்த இடத்துல தேர்ஸ் அ கேப், இடைவெளி இருக்குது. எதுக்கு? நீ நினைக்கிற உனக்கும், அதாவது உண்மையான சாதகனுக்கும் வாழ்க்கைக்கும் முடியுமா ஒரு இடைவெளி உண்டு. அதை சொல்ல என்ன சரி அந்த விரும்பம் போஸ் சொல்லுங்க, PAUSE. இந்த வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஒரு 2 செகண்ட் அட்லீஸ்ட் ஸ்டாப். ஒன்று நடக்க போகிறல, என்ன நடக்க போகுது? வானம் ஒடிஞ்சு விடுமா? அவ்வளோ ஜஸ்ட் வெயிட், 2 செகண்ட் கொடுத்து பார். அது சொல்கிறது புத்திம் சாரதிம் வித்தி. அது கதோபனிஷத்தில் அந்த வேதம் சொல்லுது, இந்த பஞ்சபுலன்கள் 5 குதிரை, அதில் ரோட்டு அந்த புலனை அனுபவிக்கிறார். கடிவாளம் மனம், டிரைவர். அது என்ன சொல்கிறா? சமனஸ்கா. அந்த புத்தி ஒழுங்காக இருந்தால் எல்லாம் ஒழுங்காக நடக்கும். இது சரியில்லாட்டி அப்போ நம்ம உண்மையிலே மனைவேவ மனுஷானாம் காரணம் பந்தமோக்ஷியோ, மனமனை குழஞ்ச புத்தியை தான் அதிகமாக சொல்லுது. இந்த காரணத்தை தான் நீ அடிமை தர, நீ தான் காரணம் மனமன்னு சொல்லுங்கள். சூக்ஷ்ம சரீரம் தயவு செய்து கவனமாக்காடு. நான் நிறைய பிரார்த்தனை பண்ணாக்கிறது. நான் இன்றைக்கி தூங்கலை. 3:30 மணிக்கு பீச்சுக்கு போய் என்ன நிறைய பிரார்த்தனை ஜெபம் பண்ணி கொண்டு, பெருமா நீங்கள் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஏண்டா இன்றைக்கு இருந்து நீங்கள் சர்வ என்ன சொல்கிறோம் அல்ல போ சொல்லுவா, இடைவெளி கொடு.
ஒரு விஷயம் நடந்தது, நீ அதுக்கு என்ன சொல்கிற, பதில் கொடுக்க போகிறாய், ரெஸ்பான்ஸ். ஓகே, அதுக்கு என்ன பண்ணு, ஏன் நீ சொல்கிறேன்னா சாதாரண சிரிக்கிற நம்மளாம் அதெல்லாம் அதுக்கெல்லாம் போக தேவையில்லை. மனசில் ஜோக் பண்ணேன்னா நான் சிரிக்கிறதுக்கு இடைவெளி கொடுக்குறேன் சொல்கிறேன். அது அது முட்டாள் தான் இல்லை, அதை நான் சொல்லலை. ஆனால் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடக்கும். அது முதலாவது, இஃப் யூ ஆர் டிஸ்டர்ப்டு, கலங்கிட்டேன்டா லாஸ்ட். சமத்துவம் யோக உச்சத்தை சொல்லுங்க. பேலன்ஸ் இஸ் யோகா. பேலன்ஸுண்டா இது அழகான உதாரணம். அந்த காலத்தில் திராட்சை இல்லை, திராட்சை இந்த பக்கம் அவங்கள படிக்கல வைப்பாங்க, இந்த பக்கம் போடுவாங்க, தூக்குவாங்க. அது ஒரு நாள் இப்படி நிற்காது தனியாக, கொஞ்சம் இந்த பக்கம் இந்த பக்கம் கூட பக்கம் தூக்கி கொடுத்துரும் இல்லையா. சமத்துவம் யோக உச்சத்தை. நான் இந்த மகான்கள் எல்லாரும் என்ன பார்க்குறேன். 10,000 மெம்பர்ஸ், அதில் குறைஞ்சது 1000ஆவது ஒரு சிஷ்யர்கள் இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க இல்லை. இப்போ இந்தியாவில் உண்மையில் அந்த நரேந்திர மோடி ஒன்று எங்கேயோ ஒரு மூலையில் சரியான விருப்பம். ஒரு ஏழை பிள்ளை என்ன, இந்த அப்பா மிச்சம் கவலைப்படுறா, எனக்கு கல்யாணம் நடக்கலன்னு வறுமை காரணமாக போய் சேர்ந்துட்டு அவங்க 1000 முழுது உங்களுக்கு தெரியுமா, அவர் எல்லாம் ரிப்போர்ட்டும் பண்ணணும். ஆனந்தம். அது கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்குள்ளே இது பண்ணி கல்யாணம் கட்டி இதெல்லாம். இத்தனை கோடி, 41 கோடியா, 120 கோடி. அதில் குறைஞ்சது 1,00,000 லிட்டர் அருகே இந்த செய்யணும். யோசிச்சு பாருங்கள், வைக்கவில்லை நமக்கு. இந்த குருநாதர் ருத்ரம் ஒரு ரூமுக்கு அனுப்பினார். Enter the room, turn right, leave 3 items, 4th item, there is a letter, above it, there is a weight, bring it. மகேஸ்வரன் ஐயா அவரால் தூங்குறதே இல்லை. ஒரு நடுவில் சின்ன ஒரு ரிப்போர்ட் வந்து அவ்வளோ லெட்டர்ஸும் என்ன மார்க்கும் இல்லை, அப்படி இல்லை. நான் தூக்கி கொண்டு கொடுத்தேன். அண்டை தான் பார்த்து கடவுள், நீ என்ன வெக்கப்படணும். நீங்கள் எல்லாம் மூத்தில் எனக்கு சரியாக விருப்பம், இப்படி மூத்தில் துணியை போட்டு நீங்கள் அழும். அப்படி தானே சொல்கிறேன். அப்போ என்ன சொல்கிறேன்னா, நம்ம பெரிய புலந்தடிக்கிறேன் அந்த வார்த்தைன்னு திரும்ப வச்சுருவோம். மகேஸ்வரன் அப்ரூவ் கஷ்டப்படி சொல்கிறேன். ஏன்னுண்டா புலந்தடிக்கிறேன்டா ஒன்றும் செய்யலைண்டா இருக்குது. ஸோ நாம் சாதகர்கள்டா நம்ம தான் இந்த உண்மையில் ஒரு நாளைக்கு இந்த உலகக்கண்டி சொல்லலை வடிகாட்டி ஒரு விவேகானந்த சுவாமி பார்த்தீங்களா இல்லை. இப்போ ஒரு பேரை ஏன்னு எடுக்கிறேன். நாங்கள் தியானத்துக்கு போகக்குள்ள விவேகானந்த சுவாமி பிக்சர் எடுத்து சொல்லிக்கொண்டு இல்லை, நம்ம சாதாரணமாக நம்மளும் இருந்தோம். ஆனால் இல்லை இது அப்போ எந்த நேரத்தில் எப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளும் 4 பேருக்கு வழிகாட்ட வேண்டிய நிலை. இவங்கெல்லாம் டீச்சர்ஸ் வழிகாட்டி கொண்டே இருக்கிறாங்க. இவர் அதுக்கு எல்லாத்துக்கும் டாப்பில் ஆஃபீஸில் இருக்கார் இல்லை. அவன் நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன். என்ன சொல்லுங்க, போஸ் முடிச்சாது போஸ் சொல்லுங்க. போஸ்ண்டா வெயிட் அப்படின்னு விளங்காப்பா. இப்போ நம்ம அந்த நாளில் இப்போ டேப்பரோட இல்லை என்ன, ப்ளே, ரீவைண்ட், பாஸ் ஃபார்வர்ட் என்ன மற்றது போஸ். இது ஓடிக்கொண்டிருக்கு டேப் ரெக்கார்டு. அதில் போஸ்ண்டா நிற்கும், அந்த இடத்துல நிற்கும், அப்புறம் அதை எடுத்து விட்டேன்டா ஓடும். பியூட்டிஃபுல் போஸ் சொல்லுங்க. தமிழ்னு சொல்கிறது வேண்டாம், போஸ். தமிழை தேடிக்கொண்டு நேரத்தை விடாது போஸ். இது சாதாரண வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் ஒரு இடத்துலையும் சந்திக்கிறாய், உனக்கு டென்ஷன் வரப்போது, கோபம் வரப்போது, நான் தவறான முடியோ நீ சரியான முடியோ நீ நினைக்கிறது இல்லை, தவறான முடியோ வரலாம். அப்படிலாம் நமக்கு எல்லாருக்கும் வரும். ஆனால் அவங்கள நான் கணக்கில் எடுக்கலை, உங்கள எடுக்கலை. ஏன் நான் சொன்னேன், வேறு அடித்தா கொல்ல வந்தாங்க, அதெல்லாம் எத்தனை நடந்தது. இங்கேயும் நான் மூட்டை கடிதம் அது என்ன அந்த ஃபேஸ்புக்கில் அதெல்லாம் ஒரு ஆன்சரும் கிடையாது. நீங்கள் உங்களோட அன்ஃப்ரெண்ட் பண்ணி விடுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சில இடத்துல நம்மளோட நண்பர் எப்படியோ 5 தரம் ட்ரை பண்ணேன். அப்போ
அறியவும் தத்துவம் இல்லை, ஒரு இதையும் கிடையாது. விருப்பம் இல்லை, வெறுப்பும் இல்லை. பட் ஹேஸ் டு பி டன், ஹேஸ் டு பி டன் விதவுட் ஈகோயிசம் அண்ட் செல்ஃபிஷ்னஸ் ரெண்டும் அங்கே இடத்துல இருக்குல்ல. ஸோ நீங்கள் எச்சரிக்கையாமான்னு சொல்கிற விளங்குடா, யூ ஆர் ஃபாலோவிங் மீ. என்ன வாழ்க்கை நம்ம நிற்கிற மாதிரி இல்லை. அப்போ நான் சொன்னேன். இன்னொரு விஷயம் நம்பர் 1 நம்பர் 2, நான் சுவாமி கிருஷ்ணாஞ்சி மகாராஜன் அவர் தான் ஜென்ரல் செக்ரட்டரி அந்த ஆசிரமத்துக்கு. எல்லாரும் அதுக்குள்ளெல்லாம் போகிறார், அவருக்குள்ளெல்லாம் போயாகும். அது கோடிக்கணக்கான பணம் என்ன இது என்ன. அவர் என்ன செய்வார், காண கேட்கணும். அவர் என்ன செய்வாண்டா, அடுத்த நாளைக்கு செய்ய போகிற இதை லிஸ்ட்டு போடுவார். அவர் கண்ணண்ட பக்தர் இல்லை. அப்போ தூங்க போகும்போது அந்த லிஸ்ட்டை கொண்டே கண்ணண்ட திருவடிக்கு வச்சுட்டு அவர் காலையில் 6 மணிக்கு நெட்டுக்கு பிறக்கும் ஆசை முழுக்க ஒரு 10 பேர் ஓடுவாங்க. சத்தங்கள் அவர் நிறைய சத்தம் நடந்த கேள்வி பதிலாம் அவர் இருப்பார். எல்லா காரியமும் சொல்லுங்க, அவ்வளோதான். அதை சொல்கிற விஷுவலைசேஷன் சொல்லுங்க. அதாவது நமக்கு கிட்டத்தட்ட தெரியும். இப்போ எடுத்துக்கணும், இவர் ஒரு நாளும் நீ டீச்சர் இதெல்லாம் கிட்டத்தட்ட தெரியும். நாளைக்கு நேற்று இப்படி நடந்தது, 15 நாளாக இப்படி நடக்குது, வருஷக்கணக்கு நடக்குது. நாளைக்கு கிட்டத்தட்ட என்ன கிட்டத்தட்ட. அப்போ என்ன அந்த கிட்டத்தட்டதை எடுத்துக்கோ இல்லை. அதாவது நீ பாசிட்டிவாக அதிகமாக எடுக்க வேண்டியதில்லை, நெகட்டிவ். தேர் ஆர் பீப்புள் இதெல்லாம் இப்படி நடக்கலாம், நான் எப்படி ரெஸ்பாண்ட், ரியாக்ஷன் இல்லை. நான் என்ன ஹவ் ஐ கோயிங் டு ரெஸ்பாண்ட், அதான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பியூட்டிஃபுல். ஹவ் ஐ கோயிங் டு அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன். அது நல்ல வார்த்தை. அந்த அந்த சுச்சுவேஷனை நான் எப்படி அப்படி சொல்கிறேன், கையாள போகிறேன். அற்புதமான வார்த்தை. அந்த இதை நான் எப்படி கையாள போகிறேன்னு குருநா சுவாமி கிருஷ்ணாஞ்சி வச்சுருந்தா பெரிய பெரிய விஷயங்கள். அது பேங்காக இருக்கலாம், சிலோட போலீஸ் இதாக இருக்கலாம், சிலோட இவனோட கோர்ட்டுக்கு இழுக்கிற மாதிரி அப்படியும் இருக்கலாம். பெரிய பெரிய விஷயங்கள். எனக்கு நல்ல நான் அவரோட இந்த நண்பர் அற்புதம் என்னோட சரியான. ஒரு நாள் நான் அந்த ப்ரெஸ்ஸில் வேலை செஞ்சுருந்தேன். ஒரு நாள் அந்த பைண்டிங் செக்ஷனுக்கு போனேன். ஏன்னு சொல்கிறேன், அந்த மகான்கள்ற அன்பு போனால் பெரிய ஒரு பண்டில் இப்படியே அந்த மறைச்சி கொண்டு இருக்கு. அது வீரராகுல் அவர் இன்சார்ஜ் அந்த பைண்டிங் செக்ஷன். அவர் என்ன சொல்கிறேன், வீராகுல் ஐயா சாமி ஐயா ஐயா இது என்னது, அதில் என்ன சொல்கிறீங்க, இது பஞ்சதசி இல்லை பஞ்சதசியா பஞ்சதசி. அது சுவாமி கிருஷ்ணாஞ்சி மகாராஜ லெக்சர் அரைவாசை பிரிண்ட் பண்ணி இதை வச்சுருக்கு. இப்போ 10 வருஷத்துக்கு கூட தான் இருக்குது. மற்ற அரைவா இல்லாதால் எங்களுக்கு அதை இது பண்ணி நேரடி அவர்கிட்ட போனேன். சாமிஜி நான் பிரஸில் இருந்தால் நானே வட்டி வாண்ட் நான் சொன்னேன், யூசி ஐ வில் ரைட், வில் யூ பிரிண்ட். Swamiji, you give me in the morning 5 o'clock or 6 o'clock. Evening 6 o'clock, I'll give you the printout. That's all. Can do it? Yes. Done. 10 நாள் சரியா 10 நாள் அதை கொடுத்து போடும் பண்ணி பிரிண்ட் பண்ணி புத்தகம் வந்துட்டு நான் ஒரு நாள் போகிறேன். ஹியர் கம்ஸ் த டைனமோ ஆஃப் ப்ரெஸ். அதுக்கு அவ்வளோ சந்தோஷம். மகான்கள் இல்லை பாருங்க, அவ்வளோ வேலைக்குள்ள அவர் புத்தகம் அடிக்கும். என்ன சொல்லுவாருண்டா, இந்த மகான்கள் எல்லாம் இந்த ரெஸ்பாண்ட் அதுக்கு தங்களை அப்படிங்கோ அது சொல்லாங்க. ப்ரீ வாண்ட் இஸ் ப்ரீ ஆர்ம்டு. பியூட்டிஃபுல் ஆங்கிலம். உனக்கு முன்னெச்சரிக்கை கொடுக்கப்பட்டால் அதை நீ என்ன இப்போ வாரான் சொல்ல உடனே நீ முதல் தயாராக இருப்பாய். அது அரைவாசி வேண்டா அர்த்தம். எஸ் ப்ரீ வாண்ட் எச்சரிக்கை கிடைத்தால் ப்ரீ ஆர்ம்டு, நீ அதுக்கு தயாராக இருக்கிற. அப்போ இது அந்த அந்த பொருத்தம் சரியா, இது கிளியராக. அப்போ அது பொருத்தமானது. அதாவது நாளைக்கு நடக்க போகிறது நீ ஒரு விஷயம் பண்ணி ஒரு லிஸ்ட்டை போடும். இது நாளைக்கு இதெல்லாம் செய்ய போகிறோம், இப்படி ஆக்கள் வருவாங்க, இவங்களை என்ன கோவப்படுத்துவாங்க, இவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க, நல்லா தெரியும் யார் யாரை இப்படி செய்வாங்க. அதில் உங்களுக்கெல்லாம் மாணவர். அப்போ அதுக்கு என்ன சொல்லுங்க, விஷுவலைஸ்,
கிட்டத்தட்ட ஒரு 75% நீங்கள் வெற்றி நேற்று யோசிச்சு இல்லையோ இந்த வராரு மாப்பிள்ள நான் நிறைய பார்த்துருக்கேன். அந்த அந்த பெரிய ஆசிரமத்தை அஞ்சனம் 10,000. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? முதலாவது போஸ் எதுக்கும் எதிர்மாறான துறைக்குள்ள இடைவெளி கொடு. உடனே ஆன்சர் பண்ணார். வெயிட். அதுக்கு அழகான இந்த முழு அந்த அட்வைஸ்லேயும் அந்த மூச்சக்கவனி பியூட்டிஃபுல். உடனடியாக ஜஸ்ட் லுக் அட் யுவர் மூக்கால் போகிற மூச்சை கவனி. ஃபியூ செகண்ட். நீ ரசமாக பண்ணலை என்ன அந்த நேரத்தில் என்ன நடக்குது? அவங்க அழகாக சொல்கிறாங்க. என்னது ஒரு மூளையில் இருக்க ஒரு அங்கம் அது இன்னும் சண்டை குடியன்னுக்கு பாலாம் சாந்தி சாந்தி சாந்தி. அது டெக்னிக்கல் வேண்டாம், எனக்கு வேண்டாம். என்ன நடக்குது? நான் நீ எதை செய்தாலும் அது அறிவுள்ளதாகும். நீயும் டிஸ்டர்ப் ஆக மாட்டாய், மற்றவருக்கும் சரியான பதில் கொடுப்பாய். அப்பா அதான் அந்த போஸ். நான் திரும்ப வர அந்த இடத்துக்கு. அப்போ என்ன சொல்கிறேன்னா அந்த போஸ் நேரத்தில் நீ இந்த மூச்சை கவனி. லுக் அட் இட். டோன்ட் லுக் அட் த பர்சன், லுக் ஹியர். இப்போ நடக்குது அமிக்டலா இது உண்டு. அதனால் அந்த அடிஷன் அது பிறகு வேறு 2 வேலை செய்யும். எனிவே அப்போ நீ ரெஸ்பான்ஸ் அதான் பெரியவங்க சொல்லுவாங்க. நான் அந்த ஆசிரமத்தில் நீங்கள் ஏதோ கேள்வி கேட்டால் நாராயண் சுவாமி அவர் சொல்கிறார், நான் கிருஷ்ணா எங்களோட குருநாதர் ஓம் ஓம் ராம் ராம் உடனே சொல்ல மாட்டாங்க. சிம்பிள் கொஸ்டின் நோ. பாருங்கள் அவங்களோட படியே ஐயா மூத்தோர் சொன்ன வார்த்தை அமிர்தம், அவங்களோட வாழ்க்கையும் அமிர்தம். ரோப்போஸ். அது காரணம் என்ன? நீ ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் ஒழிய இதை சொல்லுமா ரியாக்ஷனுக்கும் ரெஸ்பான்ஸுக்கும் மலைக்கு மடுவுக்குள்ள வித்தியாசம். ப்ரோ ஆக்ஷன். அதுக்கு இந்த கேப் நீ கொடுக்கலன்னா நீ என்ன நம்மள்ட்ட இருக்க ரெடியா? அதை ஒரு வீட்டு 2 கேட்டார். ஏதோ ஒரு பாயிண்ட் நான் சொன்ன ஒரு கிணத்துல வாளியை போடு. அதில் தண்ணி இருந்தால் முடி, வாளியில் தண்ணி இல்லாட்டி இல்லை தண்ணி வராது. அப்போ தண்ணி உண்ட காம குரோதம் லோபம் மோகம் மதம் மாற்றலையும் தண்ணி. அப்போ உனக்கு நீயோ அல்லது மற்றவங்களோ உன்னை கிண்டுனா நீ தண்ணி வரும். அந்த ஆரம் இல்லாட்டி கிணத்துல தண்ணி இல்லை. நீ இத்தனை வாளி போட்டாலும் வாளி எம்பிட்டியாக தான் வரும். எப்படி வரும்? எங்களோட சுவாமிஜி அவருக்கு நல்ல ஆங்கிலம் சில வார்த்தைகள் சொல்ல முடியாது. அவர் பாட்டு ஒன்று இருக்குது சுவாமி, அவர் குருநாதர் சுவாமி சிவானந்தர் பாட்டு. யூ கேம் எம்பிடி, யூ கோ எம்பிடி, நத்திங் வில் ஃபாலோ, டூ பஜன் டூ கீர்த்தன் இட் வில் ஃபாலோ அப்படி பாடுவார். அந்த எம்பிடி இத்தனை டைம் பண்ணா எம்பிடி. இப்போ செஷன் கிளியர். ஸோ இப்போ நீங்கள் ரெஸ்பான்ஸ் இல்லை ப்ரோ ஆக்ஷன் அதுக்கு நேர். ஏன்டா வீட்டை வந்து என்ன வீடியோ நான் இப்படி சொல்லியிருக்கலாம், இப்படி நடந்திருக்கலாம் அண்டு டூ லேட். அது ரிப்பெண்டன்ஸ். எனக்கு அந்த வார்த்தையே பிடிக்கிறது ஐயா. என் வாழ்க்கையிலே எனக்கு தெரியல. கில்ட்டி, ரிப்பெண்டன்ஸ், நோ. இப்போ டிடி நான் செய்தேன், அதுக்கே நான் கில்ட்டிக்கு தான் என்ன சொல்கிறேன் குற்ற உணர்வு. ஏய் நான் செய்தேன் அப்போ குற்ற உணர்வு கேட்க வரும். நான் செய்யாடியும் வராது. மற்றது என்ன ரிப்பெண்டன்ஸ். ஐயோ நான் இப்படி செய்திருக்கக்கூடாது, இப்படி செய்திருக்கணும். ஏய் அது பாஸ்ட், லெட் த பாஸ்ட் பெரி இட்ஸ் டெட். இறந்த காலம். வாழ்க்கை நிறைய பேர் அது பெரிய அவர் ஓஷோமான்னு சொல்லுவார், இந்த அகங்காரம் இப்படியெல்லாம் உன்னை மறைக்கும் என்று இதில் உண்டு இந்த கில்ட்டி ஃபீலிங். செகண்ட் அது வெப்பண்டது, அது உண்டு அகங்காரம். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. இப்போ என்ன சொல்கிறாய் நீ? நான் பிடிச்சி நீ இங்கே வந்தாய் நீ அதுக்குள்ள. இப்போ இவ்வளோ தூரம் நம்மளோட உண்மைக்கும் நம்மளோட வாழ்க்கை தினசரி வாழ்க்கை நடைமுறைக்கும் தூரம். அப்படி இல்லை. இது தினசரி நடைமுறை. அவ்வளோ சொல்கிற முடியும் நடைமுறை இல்லையோ. நான் சொல்கிறது பகவத்கீதை வேதங்கள் எல்லாத்துலேயும் வருது. ஸோ ரெண்டாவது விஷுவலைசேஷன் சொன்னேன் இல்லையோ. முதல் போஸ் ஒன்று சொன்னேன், மற்றது விஷுவலைசேஷன் சொன்னேன். விஷுவல் வேண்டாம் உங்களுக்கு விளங்கிட்டு இல்லையோ கிளியர். மூணாவது, தயவு செய்து அன்றைக்கு நான் லீலை கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அதை சொன்னேன்.
அதை நல்லா விளங்கப்படுத்தி. அதாவது இந்த உலக நாடகம் அப்படி சொல்லலாமா, த காஸ்மிக் பிளே. அப்பா அந்த மாதிரி இந்த நாடகத்தில் ஒவ்வொரு பாத்திரமும் அவங்களோட காரியங்களை செய்து கொண்டிருக்கார். அப்போ கொஞ்சம் கூட அறிவில்லை நான் சொன்னேன்னா. ஆனால் இன்னும் அந்த பாத்திரத்தை அந்த டைரக்டர் அவர் மாற்றலாம், அது ஒரு விஷயம். ஆனால் நாய் வேஷம் போட்டால் குலைச்சித்தானே ஆகும் அவங்க இருக்கா. அப்போ இதில் ஒரு 35% நாங்கள் கவனம் கேளுங்க. தயவு செய்து நான் ஏதோ பெரிய விஷயத்தை இறைவன் திருவுருளால் சொல்ல முயற்சி பண்ணுறேன். நான் நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் அறிவை பாவீங்க. இந்த நல்ல உதாரணம் குழந்தைகள் இல்லை, இந்த பேரண்ட்ஸ் படுற கஷ்டம் படுத்துகிற பாடு இல்லை. நாங்கள் 8 பேர் இருக்கியா. அதில் குழந்தைகள் ஊடாக வருகிறார்களே தவிர உன்னிலிருந்து முடிவா வரவில்லை. நீ அது ஒரு ஊடகமாக இருந்தா ஒழிய உன்னில் வரல. இன்னும் அப்போ அப்படி பார்க்க போனால் இப்போ அதை அந்த பாயிண்ட் எடுக்கும். இந்த குழந்தைகள் நல்லவளாக இருப்பாங்க, தென்றாங்க படுத்துகிற பாடு இல்லையோ, அதை நீ ஒரு 35% நீ அதை ஒரு அளவுக்கு பண்ண, அதுக்கு மேலே 65% தொடவே முடியாது. அப்போ என்ன பண்ணு, திருவருளுக்கு அதை இதை அறிஞ்சுக்கோ. நான் ரோட சொல்லலை, யாரும் சொன்னேன், நம்ம சாதகர்கள் அவர் ட்ராமாவில் இல்லை வருவாங்க. ஸோ டோன்ட் கெட் டிஸ்டர்ப்ட். எஸ், நம்மளோட கௌசல்யாக அடிக்கடி சொல்கிறேன் இல்லை சரியாம்மா. ஸோ அந்த குழந்தைகள் ஓகேயா, அது கவனமாயிரு, அதை நீ குழப்பாது. இல்லை என் பெருமாடு திருவடி எனவே அவர் அது ஒரு உதாரணம். அடுத்த உதாரணம் டீச்சர்ஸ். அதெல்லாம் குழந்தைல இல்லையா, உங்களோட குழந்தைய இருக்கலாம் வகுப்பில், இல்லாமலும் இருக்கலாம். அல்ல பாருங்க, 36 பிள்ளைகள் ஒரு வகுப்பில் ரெண்டு எடுத்துக்கொள்ளுங்க. முதலிருந்து 36 வரை கூட வரலாம் இல்லையோ, 1ஆம் ஆள் 2ஆம் ஆள் 3ஆம் வரலாம் இல்லையோ, சார் வர மாட்டாங்களா, வருவாங்க. 36 4-5 பேர் இருப்பாங்க திருவள்ளுவர். ஆனால் ஆசிரியர் எல்லாருக்கும் முடியுங்க உண்டா தான் படிப்பிச்சார். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல ஆசிரியர் உதாரணம் கொடுக்கும். அந்த இடத்துல அந்த பரிணாமத்தில் அந்த குழந்தைகள் வித்தியாசமான இருக்கிறார். 36 பரிணாமம். எஸ். அப்போ நீ உண்ட தர்மத்தை செய்த, நான் கடமைன்னு சொல்லலை. மனுஷன் என்ன ஒரு ஆசிரியர் தர்மம் என்னண்டா என்னது, அந்த குழந்தைகளை வழிகாட்டி படிப்பிச்சு வழிகாட்டும் ரைட். அதை நீ ஒழுங்காக செய்ய, அதை மன்னிக்க முடியாது குற்றம். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகணும். ஆனால் அந்த குழந்தைகளிலிருந்து நீ என்ன இப்படி தான் வேறு நடக்கணும், அப்படி தான் என்ன செய்யணுன்றதை ப்ளீஸ் லெட் கோ. வெண்ணியல் வரண்டா நம்மளாம் சாதகர்கள், அதுக்காக தான் சொல்கிறேன். நம்ம என்ன என் பெருமாண்டு திருவடியை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். அதுக்கு இது ஏன் இதை சொல்கிற சுவாமி சிவானந்தர் இதோ அழகானது சைக்கிக் உண்டு சொல்லுங்க. அதான் உண்டை எப்படி சொல்கிறது, அவங்க உண்ட மனத்தில் புண்ணு. அது இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு ஆளுக்கு கேன்சர் வருது இல்லை, சின்ன பையன். இப்போ இங்கே ஒரு காரணம் இல்லை, போன பிறவியில் யாரையும் உரத்து கொள்ளணுமோ அந்த அசிங்கம் போகும் அந்த ஒன்று இருக்குது. அதான் சைக்கிக் ஊண்டன்னா உங்களோட இது இல்லை, கோபம், வெறுப்பு, பொறாமை, ஹேட்ரட், அதனால் வர நீங்கள் கவனமாக இல்லாட்டி இல்லை இதில் சேஞ்ச் இன்டு ஊண்ட். ஸோ என்ன நடக்குது, நீ செய்கிறதை செய், ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல். அதுக்கப்புறம் take over the hand when the work is done. You have done your best. அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல தர்மத்துக்கும் இறைவன் ஆணைக்கும் அவரை திருவிளையாடலுக்கும் இல்லை வித்தியாசம் இருக்கு. நீ உண்ட தர்மத்தை செய்கிறாய், அது ஆசிரியர் யூ இந்த பெஸ்ட்டு செய்தாய்.
ஆனால் எதிர்பார்த்தது இதுக்கு இல்லாமல் சில பிள்ளைகளில் இந்த காலத்தில் கொலை போட்டு கூட அவங்க அசிங்கமாக இருக்கு. நான் திரும்ப சொல்கிறேன், அந்த நீங்கள் செய்யுங்க, அந்த அடிக்கிற சட்டம் திரும்ப கொண்டுருவோம். சிங்கப்பூரில் கொண்டு வந்திருக்காங்க. நான் அன்றைக்கு கூட சொன்னேன், என்னது அடியாத மாடு படியாது, அதாவது அடியுதவ மாதிரி அண்ணன் தம்பி தான். இது தமிழில் ஸ்பேர் த ரோட் அண்ட் ஸ்பாயில் த சைல்டு, இது ஆங்கிலம். இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்தியாவில் அந்த காய்கறி போடும், நல்லா போடும். ஸோ இந்த இடத்துல எச்சரிக்கையாக இருக்கும். இப்போ நாங்கள் இருக்கிறோம் இல்லை, எங்களோட தர்மம் இருந்தால் இப்போ நான் செய்து கொண்டிருக்கோம் இல்லையோ. நம்மளே திண்டா வராங்க. நேற்று ஒரு முக்கியமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தா நான் காரில் கூட காய்ச்சி அப்படியே அடிச்சுட்டு போகிறாங்க. காய்க்க அப்புறம் காய்க்கிறேன். அதெல்லாம் பார்த்து டேக் ஆஃப் த ஹேண்ட்.